வணக்கம் நண்பர்களே. ஒரு ஊர்ல ஒரு துறவி இருந்தாரு. மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அந்த துறவி கிட்ட தான் போவாங்க. துறவியும் அவங்களோட பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைப்பாரு. இதனால மக்கள் கிட்ட ரொம்ப பிரபலமா இருந்தாரு அந்த துறவி. துறவியோட புகழ் அந்த ஊர் மட்டும் இல்ல, நாடு முழுவதும் பரவ ஆரம்பிச்சது. இந்த செய்தி ராஜாவோட காதுக்கு போச்சு. அந்த நாட்டோட ராஜாவுக்கும் பல நாட்களாக ஒரு தீராத பிரச்சனை இருந்துட்டு வந்தது. துறவிய சந்திச்சா நமக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நினைச்ச ராஜா துறவிய சந்திக்கிறதுக்காக போனாரு. துறவியோ ராஜாவோட பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வு சொன்னாரு. அவர் நினைச்ச மாதிரியே கொஞ்ச நாட்களிலேயே அவரோட பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடுச்சு. இத பார்த்து சந்தோஷமான ராஜா, இவர்தான் உண்மையான துறவி, இவர் மாதிரி யாருமே இருக்க முடியாது, இவருக்கு வேண்டியதெல்லாம் நம்ம கண்டிப்பா செஞ்சாகணும் அப்படின்னு நினைச்ச ராஜா தன்னோட ராஜ பரிபாரங்களோட குருவை சந்திக்கிறதுக்காக அந்த காட்டுக்கு போனாரு. துறவியும் தக்க மரியாதையோட ராஜாவை வரவேற்று உபசரிச்சு உட்கார வச்சாராம். ராஜா சொன்னாரு, துறவியே, உங்களால என்னுடைய எல்லா பிரச்சனையுமே சரியாயிடுச்சு, ரொம்ப நன்றி அப்படின்னாராம். அதுக்கு துறவியும், பரவாயில்ல ராஜா, இது என்னோட கடமை அப்படின்னு சொன்னாரு. இதுக்கு ஏதாவது நான் உங்களுக்கு செய்ய விரும்புறேன் துறவியே, நீங்க என்ன வேணும்னாலும் என்கிட்ட கேளுங்க அப்படின்னு ராஜா சொல்றாரு. அதுக்கு துறவி சொன்னாரு, இல்ல ராஜா, இது என்னோட கடமை, உங்க பிரச்சனை தீர்ந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான், ஆனா இதுக்காக எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு அவர் மறுத்தாராம். ஆனா ராஜா அவரை விடல. நீங்க என்கிட்ட ஏதாவது கேட்டே ஆகணும், நான் உங்களுக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா துறவி மறுபடியும், இல்ல ராஜா, நானே ஒரு துறவி, அதனால எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு மறுக்கிறாரு. இத பார்த்து ராஜாவுக்கு மனசுக்குள்ள ஒரே சந்தோஷம். ஆஹா, என்ன ஒரு துறவி இவரு, ஒரு ராஜாவா நானே நேரடியா வந்து நீங்க கேட்டதெல்லாம் கொடுக்கறேன்னு சொல்றேன், ஆனா அது எதுவுமே வேணாங்கிறாரே, இவருதான் உண்மையான துறவி, இவரை மாதிரி இந்த உலகத்திலே வேற யாருமே இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறாரு. இல்ல துறவியே, ஒரு ராஜாவா என்னோட ஆசை உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும், நீங்க கண்டிப்பா என்கிட்ட ஏதாவது கேட்டே ஆகணும் அப்படின்னு ராஜா அவரை வற்புறுத்துறாரு. அதுக்கு துறவி வேற வழியே இல்லாம, சரி ராஜா, எனக்கு ரொம்ப நாளா அரசர் ஆகணும்னு ஆசை, உங்க அரசர் பதவியை என்கிட்ட கொடுத்துடுங்க அப்படின்னாராம். இதை கேட்ட ராஜாவுக்கு ஒரே அதிர்ச்சி. இவ்வளவு நேரமா எனக்கு வேண்டாம் வேண்டாம்னு சொன்ன துறவியா இவரு, துறவிக்கு ராஜாவாகிற ஆசைகள் எல்லாம் இருக்குமா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சாரு. சரி, நம்ம வற்புறுத்துறதுனால நம்ம கிட்ட ஏதாவது கேட்கணுங்கிறதுக்காக ஒரு விளையாட்டுக்காக இப்படி சொல்லியிருப்பாரு அப்படின்னு நினைச்ச ராஜா, சரி துறவியே, நான் உங்களை இந்த நாட்டோட ராஜாவா ஆக்குறேன் அப்படின்னு சொல்லி தன்னோட தலையில இருந்த மகுடத்தை கழட்டி அந்த துறவி கிட்ட கொடுத்தாராம். துறவியும் எந்த மறுப்பும் சொல்லாம அந்த மணிமகுடத்தை எடுத்து தன்னோட தலையில வச்சுக்கிட்டாராம். துறவி சொல்றாரு, நான் இப்ப இந்த நாட்டோட ராஜா, நீங்க தான் என்னோட முதன்மை ஆலோசகர், நீங்க எப்போதும் என்னோட இருக்கணும் அப்படின்னு கட்டளையிடுறாரு. மன்னரும் சரி அப்படிங்கிறாரு. துறவி ராஜாவை பார்த்து, எங்க என்னோட ரதம், வாங்க உடனே நம்ம அரண்மனைக்கு போகலாம் அப்படின்னு கேக்குறாரு. ராஜாவும் ஒரு வியப்போட, என்னடா இவ்வளோ நேரம் சாதுவா பேசிக்கிட்டு இருந்த துறவி நம்ம கிட்டயே கட்டளை எல்லாம் போடுறாரு அப்படின்னு குழப்பம் அடைகிறாரு. பிறகு ராஜாவே நேரடியா போய் அந்த ரதத்தை எடுத்துட்டு வராரு. துறவியும் கம்பீரமா அந்த ரதத்துல போய் உக்காடுறாரு. ராஜா அந்த ரதத்தை ஒட்டியவாறு மனசுக்குள்ள நினைக்கிறாரு, துறவி அரண்மனைக்கு போய் என்ன பண்ண போறாரு, அங்க இருக்க ஏதாவது மரத்துக்கு அடியிலையோ தூணுக்கு பக்கத்திலேயோ உட்கார்ந்து தியானம் தான் பண்ண போறாரு அப்படின்னு நினைச்சு ரதத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காரு. இருவருமே அந்த அரண்மனை அடைஞ்சதுக்கு அப்புறம் அரசர் அந்த துறவிக்கு ராஜ மரியாதையெல்லாம் கொடுக்கறாரு. தான் கொடுத்த எதையுமே வேண்டாம்னு சொல்லுவாருன்னு நினைச்ச அரசருக்கு ஒரு பெரிய ஏமாற்றம். துறவி அங்கிருந்த எல்லாத்தையுமே எடுத்து வயிறார ரசிச்சு ருசித்து சாப்பிட்டாரு. ராஜா துறவி கிட்ட அரியணையில போய் உட்கார சொல்றாரு. துறவியும் போய் அரியணையில உட்காராரு. அரசர், ராஜா படுப்பதற்காக பெரிய அறையும் பஞ்சு மெத்தையும் தயார் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி ஒரு பஞ்சு மெத்தைய தயார் பண்றாங்க. இந்த மெத்தையில துறவி படுக்க மாட்டாருன்னு நினைச்ச ராஜாவுக்கு மறுபடியும் ஒரு ஏமாற்றம். துறவி முழு மனதோட அந்த பஞ்சு மெத்தையில போய் தூங்க ஆரம்பிக்கிறாரு. அவரை சுத்தி இருக்க பணி பெண்கள் எல்லாம் அவருக்கு தாமரை வீசுறாங்க. அதுக்கும் துறவி எதுவுமே சொல்லல. இத பார்த்த ராஜா ஒரு கட்டத்துல, இவர் நிஜமாவே துறவிதானா இல்ல துறவி வேஷத்துல இருந்த ஒரு சாதாரண மனுஷனா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அவருக்குள்ள உருவாகுது. அது மட்டும் இல்லாம இந்த துறவியும் நாளுக்கு நாள் ராஜா அனுபவிக்கிற உடையிலிருந்து ஆபரகங்கள்ல இருந்து அதை விட முக்கியமா ராஜமங்கைகள் ஆடுற நடனத்தை பார்த்து கைத்தட்டி ரசிக்கிறாரு. இத பார்த்த ராஜாவுக்கு அந்த சந்தேகம் இன்னும் அதிகமாயிருச்சு. ஆமா, இவர் உண்மையிலேயே துறவி கிடையாது, சாதாரண மனுஷன்தான், நம்மளை ஏமாத்தி தான் ராஜா ஆயிட்டாரு, இவர்கிட்ட போய் நான் ஏமாந்துட்டேனே,
இது தெரிஞ்சா மக்கள், எதிர்நாட்டு மன்னர்கள் நம்மள பத்தி என்ன நினைப்பாங்க, ஒரு சாதாரண மனுஷன் கிட்ட ஏமாந்துட்டேனே அப்படின்னு தன்னையே நொந்துக்கிறாரு. இதால அவரோட அமைதி போச்சு, சந்தோஷம் போச்சு, முக்கியமா அவரோட மன நிம்மதியே போயிடுச்சு. இப்படியே கொஞ்ச நாட்கள் போகுது. துறவியும் ராஜ வாழ்க்கையை ஆனந்தமா அனுபவிச்சுட்டு இருக்காரு. ராஜாவும் இதனால நிம்மதி இல்லாம இருக்கிறார். 3 மாசம் முடிஞ்சதும் ராஜாவால இதை தாங்கவே முடியல. துறவி கிட்ட நேரடியா கேட்டே ஆகணும் அப்படின்னு நினைச்ச ராஜா துறவிய போய் சந்திக்கிறாரு. துறவியும், அரசரே என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாரு. துறவியே, நீங்க உண்மையாவே துறவிதானா? எனக்கு உங்களை பார்த்தா இப்ப சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இத்தனை நாள் இல்லாத சந்தேகம் இப்ப ஏன் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு துறவி கேக்குறாரு. இல்ல துறவியே, உங்களுக்கு நன்றி சொல்ல வந்த அந்த நாள்ல இருந்தே இந்த சந்தேகம் எனக்கு இருக்கு. இந்த சந்தேகத்தால என்னோட மன நிம்மதி போச்சு, தூக்கம் போச்சு, சந்தோஷமே போயிடுச்சு. என்னோட சந்தேகத்தை நீங்க தீர்த்து வைங்க. நான் அனுபவிக்கிற எல்லாத்தையுமே நீங்க அனுபவிக்கிறீங்க. அப்படி பார்த்தா நீங்களும் நானும் ஒண்ணுதானே? அப்ப நீங்க எந்த விதத்துல துறவி அப்படின்னு ராஜா கேட்டாரு. அதுக்கு துறவி எதுவுமே சொல்லாம சிரிச்சுக்கிட்டே, ரதத்தை கொண்டு வாங்க ராஜா அப்படின்னு சொல்றாரு. சரி, ரதத்துல போகும்போது நம்ம சந்தேகத்துக்கான பதில் சொல்ல போறாரு அப்படின்னு நினைச்சு ராஜாவும் அந்த ரதத்தை கொண்டு வந்து நிறுத்துறாரு. துறவியும் பின்னாடி உட்கார்றாரு. ராஜா, நான் சொல்ற வரைக்கும் இந்த ரதத்தை நீங்க நிறுத்தவே கூடாது, வேகமா போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்றாரு துறவி. ராஜாவும் சரின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காரு. ஆனா துறவி எந்த பதிலும் சொல்லாம 2 பக்கமும் சந்தோஷமா வேடிக்கை பார்த்துக்கிட்டு வர்றாரு. கொஞ்ச தூரம் போறாங்க. அப்பவும் துறவி எதுவுமே பேசல. ராஜா ரதத்தை நிறுத்துறாரு. துறவியும், ஏன் ராஜா நிறுத்திட்டீங்க அப்படின்னு கேக்குறாரு. ராஜா சொல்றாரு, ரொம்ப தூரம் வந்துட்டோம் துறவியே, போதும் அப்படின்னாரு. ஆனா துறவி, இல்ல, நான் உங்களை நிறுத்தவே சொல்லல, நீங்க போய்கிட்டே இருங்க அப்படின்னாரு. ராஜாவும் கோபத்தோட அந்த ரதத்தை ஓட்டிட்டே இருக்காரு. ரொம்ப தூரம் போன உடனே மறுபடியும் ராஜா ரதத்தை நிறுத்துறாரு. துறவி கேக்குறாரு, எதுக்காக ராஜா நிறுத்திட்டீங்க? இல்ல துறவியே, இனிமே நம்மால போக முடியாது. நம்ம நாட்டோட எல்லைக்கே வந்துட்டோம். இனிமே போனா எதிரி நாட்டுக்குள்ளதான் போகணும். அதனால இனிமேல் ரதம் போகாது அப்படின்னு ஒரு கோபத்தோடையே சொன்னாரு. துறவியும் ராஜாவோட கோபத்தை உணர்ந்து சிரிச்சுக்கிட்டே அந்த ரதத்திலிருந்து இறங்குகிறாரு. ராஜா, நான் ஒரு துறவியா இல்லையா, அதுதானே உங்க சந்தேகம் அப்படின்னு ராஜாவை பார்த்து துறவி கேட்கிறாரு. ராஜாவும், ஆமா, அதுதான் என்னோட சந்தேகம். நீ அனுபவிக்கிற எல்லாத்தையும் நானும் அனுபவிக்கிறேன். அப்ப நீ எப்படி துறவியாக முடியும்? அதுதானே உங்க சந்தேகம் அப்படின்னு கேட்கிறாரு துறவி. ராஜாவும், ஆமா, அதுதான் என் சந்தேகம். இப்பவே பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே தன்னோட மணிமகுடத்தை கழட்டி துறவி ராஜா கிட்ட கொடுக்கிறார். இதை பார்த்த ராஜா, ஓ, இவனோட தப்ப நம்ம கண்டுபிடிச்சதுனால இவன் ஓடி போக பார்க்கிறான், அதனாலதான் இவன் இந்த எல்லை வரைக்கும் வந்துட்டான் அப்படின்னு ராஜா நினைக்கிறாரு. ஆனா துறவி எதுவுமே சொல்லாம தன்னோட நகையெல்லாம் கழட்ட ஆரம்பிச்சாரு. நகையெல்லாம் கழட்டி ராஜா கையில கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தன்னோட ராஜ உடைகள் எல்லாம் கலட்ட ஆரம்பிச்சாரு. இறுதியா ஒவ்வொன்னா கழட்டி ராஜா முன்னாடி வைக்கிறாரு. எதுக்காக துறவி இப்படியெல்லாம் பண்றீங்க அப்படின்னு ராஜா கேக்குறாரு. ஆனா துறவி எதுவுமே சொல்லாம எல்லா துணியுமே கழட்டிட்டு ஒண்ணுமே இல்லாம ராஜா முன்னாடி நிக்கிறாரு. எதுக்காக துறவியே இப்படி பண்றீங்க அப்படின்னு ராஜா கேக்குறாரு. வாங்க ராஜா, நம்ம இந்த எல்லையை தாண்டி அந்த பக்கம் போகலாம் அப்படின்னு துறவி ராஜாவா கூப்பிடுறாரு. என்னோட எல்லையை தாண்டி அந்த பக்கம் வர முடியாது, அது மட்டும் இல்லாம அது என்னுடைய எதிரி நாடு, நான் அங்க வர முடியாது அப்படின்னு ராஜா சொல்றாரு. அப்ப துறவி சொல்றாரு, ஆனா நான் இப்ப போக போறேன். எனக்கு இந்த எல்லைகள் எல்லாம் கிடையாது ராஜா, நீங்க அனுபவிச்சதை தான் நானும் அனுபவிச்சேன். ஆனா என்னால இது எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த பக்கம் போக முடியுது. ஆனா ஏன் உங்களால போக முடியல அப்படின்னு ராஜாவை பார்த்து கேக்குறாரு. இத கேட்ட ராஜாவுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, அமைதியா இருந்தாரு. இதுதான் ராஜா, உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற வித்தியாசம். நான் எல்லா விதமான சந்தோஷங்களையும் அனுபவிச்சேன் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதன் மீது எனக்கு எந்த பற்றும் கிடையாது. நான் எந்த பொருளையும் எனக்கானதா எடுத்துக்கல. எது மீதும் என் மனசு பிடிபடல. அதுதான் உங்களுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம். நீங்க பற்றோட இருந்தீங்க, ஆனா நானும் பற்று இல்லாம இருந்தேன். இப்பவே நான் நடந்து வேற நாட்டுக்கு போக போறேன். போயிட்டு வரேன் ராஜா, எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு ராஜாவை பார்த்து சொல்லி துறவி நடக்க ஆரம்பிக்கிறாரு. ராஜாவுக்கும் இது எல்லாமே புரியுது. ராஜாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு துறவி கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. துறவியே, என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் செஞ்சதெல்லாம் தப்புதான். என்கிட்ட இருந்த எல்லா சந்தேகங்களும் இப்ப போயிடுச்சு. என்ன மன்னிச்சு மறுபடியும் நீங்க அரண்மனைக்கு வாங்க அப்படின்னு கெஞ்சுறாரு.
காலுல விழுந்து கெஞ்சினாலும் துறவி கேட்கிற மாதிரியே இல்லை. இல்ல ராஜா, நீங்க ஒரு தடவை சந்தேகப்பட்டுட்டீங்க, இனிமே உங்க சந்தேகம் வளர்ந்துகிட்டே தான் இருக்கும். மறுபடியும் உங்க கோரிக்கையை ஏத்து நான் அரண்மனைக்கு வந்தா இவர் உண்மையாவே துறவிதானா என்கிற சந்தேகம் மறுபடியும் உங்களுக்கு வரும். இதனாலே உங்க நிம்மதி, தூக்கம், சந்தோஷம் எல்லாமே போயிடும். அதனால இப்படியே போறதுதான் நல்லது. போயிட்டு வரேன் ராஜா அப்படின்னு சொல்லி துறவியும் எதிரி நாட்டை நோக்கி போக ஆரம்பிக்கிறாரு. ராஜாவுக்கும் இதெல்லாம் உணர்ந்து தன்னுடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் வர ஆரம்பிக்குது. இந்த கதையின் மூலமாக நம்ம 2 விஷயங்களை புரிஞ்சுக்கலாம் நண்பர்களே. முதல்ல சந்தேகம். ஒரு சின்ன சந்தேகம் ஒரு மனிதனை எந்த நிலைமைக்கு கொண்டு போகுதுன்னு பாத்தீங்களா? அவனுடைய தூக்கம், நிம்மதி, சந்தோஷம் இது எல்லாத்தையும் அவன்கிட்ட இருந்து பறிச்சுடும். ராஜா நினைச்சிருந்தார்னா அப்பவே துறவி கிட்ட கேட்டிருக்கலாம், எதுக்காக உங்களுக்கு அரச பதவி, இந்த ஆடம்பர வாழ்க்கையே வேண்டாம்னு தானே நீங்க துறவி ஆனீங்க அப்படின்னு கேட்டிருந்தா அந்த சந்தேகம் அப்பவே தீர்ந்திருக்கும். ஆனா அந்த சந்தேகத்தை வளர்த்து வளர்த்து கடைசியில அது கோபமா வெளிப்படுகிற அளவுக்கு அவர் அதை வளர விட்டாரு. அந்த சந்தேகத்தை மூளையிலேயே கிள்ளி வீசி இருந்தா இவ்ளோ பிரச்சனையே இல்லை. எனவே நண்பர்களே, சந்தேகம் அப்படிங்கிறது ஒரு பெரிய நோய். அந்த சந்தேகம் அப்பவே தெளிவாச்சுன்னா அது நல்லது. ஆனா அதை வளர விட்டோம்னா அது நம்ம வாழ்க்கையவே அழிச்சிடும். அதே மாதிரி 2வது, பற்றில்லாத வாழ்க்கை. துறவரம் அப்படிங்கிறது இந்த உலகத்தை விட்டோ, நம்ம வீட்டை விட்டோ, நம்ம குடும்பத்தை விட்டோ போறது கிடையாது. இந்த எல்லா விஷயங்களையும் நம்ம அனுபவிக்கணும். அப்படி அனுபவிச்சாலும் அதன் மீது பற்று இல்லாம எப்ப நம்ம அதை விட்டு போனாலும் முழு மனதோடு அதை விட்டு போகக்கூடிய மனநிலையில இருக்கணும். அப்படி இருந்தா நம்ம எங்க இருந்தாலுமே அது துறவரம் தான், நிம்மதியான வாழ்க்கை தான். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்க. அப்புறம் இனிமே நம்ம சந்திக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இதே மாதிரியான ஒரு பயனுள்ள தகவலோட உங்களை வந்து சந்திக்கிறேன். பார்க்கலாம் நண்பா.